பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்ட மசோதாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல புதிதாக 2 அதாவது மாற்று மதத்தினரை உள்ளே கொண்டு வருவது, அதுபோன்று இந்த 10 ஆண்டு 12 ஆண்டுகள் இந்த நிலத்தை வைத்திருந்தால் அவர்களுக்கு பட்டா மாற்றி தர செய்வது, அது உள்ளிட்ட 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த 44 திருத்தங்கள் என்பது இந்திய நாட்டில் வாழ்கின்ற சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு தன்னுயிர் தந்திட்ட இந்த தேசத்தின் பிதாக்களாக இருந்த காந்திக்கு நிகராக போர்க்களத்தில் மாண்டு போன அந்த மாவீரர்களை வேலூர் சிப்பாய் கலக்கத்தில் தொடங்கி இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற கோட்டை சுவர்களை இடம்பெற்றிருக்கிற வரையில், அந்தமானில் இருக்கிற இந்திய சுதந்திரத்தின் போராளிகள் வரையிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற எனதருமை இஸ்லாமிய உறவுகளை அந்நியப்படுத்தி பார்க்கின்ற ஒரு அநியாயமான, அக்கிரமான, மோசமான ஒரு சட்ட மசோதா இந்த சட்டம் என்பதை நான் இந்த அவையில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இது ஒருபோதும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பதற்கும், இந்தியாவின் இறையாண்மையை காப்பதற்கும், இந்திய நாடு ஒற்றுமையாக விளங்குவதற்கும் இது ஏற்புடைய சட்டமாக இது அமையாது. இந்தியாவை பிளவுபடுத்துகிற ஒரு சக்தியாக மாற்றுவதற்கும் எத்தனை முறை ஒரு சமூகத்தை, ஒரு சிறுபான்மை மொழி சமூகத்தினரையும் அல்லது மத சமூகத்தினரையும் அடக்க நினைத்தால், ஒடுக்க நினைத்தால் அவர்கள் திமிரி எழுவார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்களாக இருந்தாலும், பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் இந்திய முஸ்லிம் சமூகத்திற்கு நேரெதிராக இருக்கிறது. ஒரு சமூகத்தை அழித்தொழிப்பதை குறியாக வைத்து காய் நகர்த்துகிற பாரதிய ஜனதாவின் நடவடிக்கை, சங் பரிவார் RSS கும்பலுக்கு இன்றைக்கு நேரடியாக துணை போகிற நடவடிக்கை. இதை ஒருபோதும் இந்த அவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவை தமிழ் சமூகத்தின் சார்பாக, கோடான கோடி சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்டு இஸ்லாமிய மக்களின் சார்பாக, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கண் திறந்துட்டு கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூக கிறிஸ்துவ மக்களின் சார்பாகவும் இது நான் எதிர்ப்பை பதிவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அரசியல் தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.